ஒரு சூப்பரான செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஏக்கராங்க. நல்லா அருமையான மண்கண்டமுள்ள செம்மண் பூமிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராவத்துலேருந்துங்க ஒரு 6.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மட்டமாக வந்துடுங்க. சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர்லேருந்துங்க ஒரு 52 கிலோமீட்டர்லேயுமே, கொடுவாயிலேருந்து 25 கிலோமீட்டர்லேயுமே, பல்லடத்துலேருந்து 42 கிலோமீட்டர்லேயும் வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு தாராவத்துலேருந்து கரெக்டாக ஒரு 6.5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருங்க. உங்களுக்கு மெயின் ரோடு வந்து வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. கட் ரோட்டு மேலேயே அமைச்சிருக்குதுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அரைவாசிக்கு வந்து காம்பவுண்ட் சுவருங்க. மீதி அரைவாசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ்கல்லேயே வந்து கருங்கல் வச்சு கட்டிங்க. அது மேலே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து டைமண்ட் பென்சிங் போட்டாங்க. சுற்றியுமே வந்து தென்னந்தோப்புக்கிற ஏரியாங்க. பக்கத்துலேயே வந்து அமராவதி ஆறு போயிட்டுருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி வாய்க்கால் பாசனம் கிடையாதுங்க. ஆனால் அமராவதி ஆற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் வந்து 4 நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வச்சுப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறுங்க. இந்த கிணத்துக்கு வந்து அமராவதி ஆற்றுலேருந்து வந்து தண்ணி வந்துட்டுருக்குதுங்க. இந்த பைப் வழியாங்க. இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 வச்சு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. மொத்தம் வந்து 20 ஏக்கராவுக்கு வந்து ஒரே ஒரு தனி கிணறுங்க. ஒரு 7.5 வச்சு ஃப்ரீ சர்வீஸுங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி ஆற்றுலேருந்து தண்ணி வரக்கு வந்து வாரத்தில் 4 நாள் கூட்டுங்க. அது 4 நாள் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வச்சு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. நீங்கள் 2 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. 2ஆக பிரிச்சும் கொடுத்துருவாங்க. நம்ம போய் இப்போ அப்படியே மேவர் சைடுங்க, கிழவர் சைடு எல்லாமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படி தான் பண்ணிக்கலாங்க. மொத்தம் 20 ஏக்கராங்க. 2ஆக பிரித்து வேணால் நீங்கள் 10 ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கருங்கல்லையே வந்து செவுரு கட்டிக்கிறாங்க. அது மேலே வந்து கல் நிறுத்தி அது மேலே வந்து வேலி போட்டுருக்குறாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஏக்கராங்க. 20 ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றுலேருந்து வந்து வாரத்தில் 4 நாள் கூட்டுங்க. 24 மணி நேரம் ஓட்டிக்கலாங்க. இதான் ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 அடி பக்கம் வருங்க. நீங்கள் 2 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஏதாவது உங்களுக்கு கமர்ஷியலாக பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, தென்னந்தோப்பு பண்ணுறக்கு, விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சூட்டபுள் ஆகுங்க. ஃபுல்லாகவே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வந்து கருங்கல்லே கட்டி கேட் போட்டிருக்குறாங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க. வில்லேஜுக்கு ரொம்ப ஒட்டின மாதிரியே வந்துடுங்க. மெயின் ரோட் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 200 மீட்டர்லேயே வந்து ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க. தாராவத்துலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 6 to 6.5 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக ரோடு பஸ்ஸே வந்துருங்க ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் வாங்கி தென்னங்கன்று பண்ணுறதுக்குலாம் வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. 2 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வாரத்தில் வந்து 2 நாள் வந்து உங்களுக்கு ஆற்றுலேருந்து தண்ணி வந்து காட்டுக்கு வந்துடுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஏக்கராங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க 55 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஆப்போசிட் அமைஞ்சிருக்க தென்னந்தோப்பு இதுங்க. அரைவாசிக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செவுரு கட்டி வேலி போட்டுருக்குறாங்க. மீதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்ட் செவருங்க. நல்லா பாதுகாப்பான ஏரியாலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. தண்ணி பிரச்சனையே எந்த காலத்துக்கு வராதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஏக்கராங்க. 10 ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க. 10 ஏக்கரா பிரித்து வேணாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 அடிக்கு மேலே ரோடு பேஸ் வந்துடுங்க. மொத்தம் வந்து 1500 to 2000 அடி பக்கம் ரோடு பேஸ் வந்துடுங்க. இதான் வந்து கேட்டுங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க. வில்லேஜுக்கு ரொம்ப ஒட்டின மாதிரியே அமைச்சிருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுங்க. நம்ம தினந்தோப்பு பண்ணுற அப்படி தான் பண்ணிக்கலாங்க. வாழை எது வேணாலும் வச்சு எடுக்கலாங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மொத்த ஏரியா வந்துங்க 20 ஏக்கராங்க. விலை வந்து 55 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க.